டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். கைஸ், நம்ம வந்து நேற்று வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் தந்திருந்தோம். அந்த லெவலில் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் அடித்து பிச்சுக்கிட்டு மேலே போயிட்டுருக்கான் ராக்கெட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது என்ன எப்படி போயிட்டுருக்குன்றதை வாங்க லைவில் போய் பார்க்கலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நேற்று தந்த ஃபிப்னாச்சியோட 50 மினிட் சார்ட் லெவலு. நான் நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எஸ்டர்டே க்ளோஸோட அந்த எஸ்டர்டே லோ, அந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 50,900 பிரேக் பண்ணி கீழே வந்தா அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு நான் வந்து புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க இது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6/1/2025க்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதை போய் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத, ஸோ இந்த லைவ் மார்க்கெட் நேற்று சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த 900லேருந்து கீழே விழுந்தான் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வரைக்குமே 898 பாயிண்ட்டு. இப்போ அதையும் தாண்டி கீழே போயிட்டுருக்கான் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து நான் சொன்ன அந்த 49,887 67 நான் சொல்லியிருந்தேன். அந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக கீழே வருவான். வேணா பாருங்கள். இந்த லெவலை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான். சரிங்களா? பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 49,500 வரைக்கும் போகக்கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ். ஸோ நான் இன்றைக்கி பிளான் வந்து ட்ரேடிங் பிளான் பண்ணலை. லெவல்ஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து பேட்மிண்டன் கிளப்புக்கு போயிட்டேன். அதனால் என்னால் வந்து ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களுக்கு நோட்ஸ் தந்துட்டு நான் கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம நேற்று சொன்ன இந்த லெவல்ஸு. ஸோ 51,500 புட் ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம பிபி லெவலுக்கு மேலேயே வந்து 1061 அபவ் குட் பை குட் அப்படின்றத நான் நேற்றே வந்து லெவல் சொல்லியிருந்தேன். நேற்றே நான் வந்து டெலகிராமில் இது எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், நேற்று நைட்டே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். 51,500 புட்டு இங்கே பாருங்கள். இது வந்து நான் நேற்றே நைட்டு ஒரு 12:40க்கு, ஸோ இந்தியா டைமுக்கு 12:40க்கு நான் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல் வந்துச்சுன்னா 1061 அபவ் வந்தால் நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து இவ்வளோ தெளிவாக நான் போட்டிருக்கேன்றதை பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 1061 எப்போ வந்திருக்கா, 9:15க்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக இந்த லெவலில் கீழேருந்து 982லேருந்து மார்க்கெட் வந்து 990. ஸோ அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துட்டு நம்ம சொன்ன 1061 டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே வந்து நம்ம எல்லா டார்கெட்டையும் ஹிட் பண்ணி 234, நம்ம டார்கெட் வந்து 1295, அதை ஹிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா போனஸாக பாருங்கள் 411. கரெக்டாக அந்த ஆல் டார்கெட் ஹிட் 1295லேருந்து 1700 இப்போ 45 வரையும் போயிருக்கான் பாருங்கள். இது இன்னும் பெருசாகிட்டே போகுது பாருங்கள் லெவல். ஸோ இப்போ இது வரைக்கும் 450 பாயிண்ட் இது வரைக்கும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா போனஸாக கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இது வந்து லைவ் ப்ரூஃப். இப்போ உங்களுக்கு நான் வந்து லைவாக இப்போ காட்டுறேன். லைவ் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் இதுவும் வந்து முன்னாடியே வந்து லைன்லாம் வரையில. இது ஏற்கனவே நான் நேற்று கொடுத்த லெவலை இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு நேற்று சார்ட்டு இன்னைக்கு சார்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அக்யூரசி இருக்குன்றதை உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். ஓகே கைஸ், அடுத்தது 51,400 அவனும் பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன அந்த பிஇபி லெவலுக்கு மேலே கரெக்டாக வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பை அபவ் 1006ன்றதை சொல்லியிருப்பேன். கரெக்டாக இங்கே நம்ம R1 R2 R3யில் வந்து நான் சொல்லியிருக்கேன் பை பண்ணுங்க. நம்ம ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு 914 வந்துட்டு அங்கேருந்து திரும்ப பூஸ்டப் ஆகிருப்பான். நான் வாங்க சொன்னது 1006. இங்கே பாருங்கள், 914 1006, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு 231 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதுலேருந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக 400 பாயிண்ட்டை வந்து மேலே போயிட்டுருக்கேன். அதையும் தாண்டி மேலே போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ 51,400 நான் வந்து நேற்று வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு, அதை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 51,400 51,500 51,400 51,300 51,200 51,000 சொல்லியிருந்தேன். இந்த 4 லெவலில் ப்ளஸ் இன் பிட்வீன் 51,100 அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் மார்க்கெட் அடிச்சுட்டு மேலே போகிறான் பாருங்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன அந்த லெவலில் போய்ட்டு ரிட்ரேஸ்மெண்ட்டு எடுத்து கீழே போகிறான். ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் ஏன் கன்சால்டேஷன் ஆனால் அப்படின்னா அது பிஎஸ்ஐ லெவல், அதனால் அந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தான். இப்போ பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே போகிறான் பாருங்கள். நமக்கு ப்ரீமியம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பூம் ஆகுதுன்றதை பாருங்கள். ஓகே கைஸ், நான் வந்து 50,900க்கு நான் சொல்லியிருந்தேன் ராக்கெட் மூவ் எக்ஸ்பெக்டட். இங்கே பாருங்கள், 1310க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல மூவ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்.
1380 வரையும் போயிருக்கான். இதுலேயே ஒரு 70 பாயிண்ட். இது ரீசெண்ட் அப்டேட்டு. இங்கே பாருங்கள், இங்கே நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள் நண்பர்களே, 50,900 இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக இப்போ தான் நம்ம ஊர் டைமுக்கு 1:09க்கு நான் போஸ்ட் பண்ணேன். மார்க்கெட் வந்து அப்போ வந்து 1232லேயே அதில் இருக்கான் பாருங்கள். 232 இருக்கான். ஸோ நான் என்ன சொன்னேன், 1310 மேலே வந்ததுக்கப்புறம் இன்னி ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு நல்ல மூவ் தருவான் அப்படின்றத நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள், ஆல்ரெடி ஒரு 70-80 பாயிண்ட் வந்து நல்ல மூவ் தந்துட்டாங்க. 50,900 பாருங்கள், 1380 வந்து டச் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ரேஞ்சிலே இருக்கான். 1489 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இன்னும் 100 பாயிண்ட் மேலே போவோம், அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், இது வந்து லைவ் மார்க்கெட் ப்ரூஃபு. இது வந்து நம்ம வந்து சும்மா எதுவும் சொல்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம பிஇபி லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே வந்திருக்கான் அப்படின்றத பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது சப்போர்ட் லெவல்லேருந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு 9:15க்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்கான், நம்ம சப்போர்ட் லெவல் 703. ஸோ 710 வரையும் கீழே வந்திருக்கான். ஸோ 710. ஓகே, ஸோ நம்ம பிபி லெவல்லேருந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் டார்கெட் வந்து 1057 தான் நம்ம டார்கெட். சரிங்களா, இதுதான் நம்ம ஆல் டார்கெட். மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் 1057லேருந்து மீதி இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிறது எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல். 335 பாயிண்ட் நமக்கு இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா போனஸாக கிடச்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது இங்கே பாருங்கள் 50,800. ஸோ இவனும் இப்போ தான் ரீசெண்டாக இப்போ வந்து மூவ் ஆகிருக்கான். நம்ம லெவல் வந்து 50,800க்கு 1120 தான் நம்ம டார்கெட்டு. அதை அச்சீவ் பண்ணிட்டான். எங்கேருந்து, நம்ம பிபி லெவல்லேருந்து. ஸோ நான் அதுக்கு தான் கைஸ் நான் வந்து தெளிவாக சொல்கிறது, நம்ம சேனலில் தரக்கூடிய இந்த பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறது இதுதான் காரணம். நீங்கள் அடுத்த மணியில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எந்த லெவலில் ட்ரேட் ஆகிறாங்களோ அதுலேருந்து 100 பாயிண்ட் முன்னாடி 100 பாயிண்ட்டோ இந்த மணி 100 பாயிண்ட் இந்த மணியில் எடுங்க, இல்லைனா அடுத்த மணி கூட எடுங்க. சரிங்களா, எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக ப்ராஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்றத லைவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், 50,800 பாருங்கள், 191 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. பிஇபி லெவல்லேருந்து 235 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது 50,700 பாருங்கள், இதுவும் நான் வந்து லைவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து ராக்கெட் மூவ் கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக இப்போ தான் போட்டேன். இங்கே பாருங்கள் 50,700 டைம் வந்து 1:02க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்தியா டைமுக்கு. ஸோ மார்க்கெட் அப்போ 1132 இருக்கும்போது நான் போஸ்ட் பண்ணேன். இப்போ எங்கே இருக்கான்றதை நோட் பண்ணுங்கள். ஸோ 1132லேருந்து இப்போ எங்கே வந்திருக்கான் பாருங்கள், 1270 வரையும் வந்திருக்கான். இங்கே பாருங்கள் 77 வரையும் வந்திருக்கான் மார்க்கெட். ஸோ நல்ல ஒரு மூவ் இன்னும் டவுன் சைடில் இருக்குது. புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அதையும் நான் புட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெளிவாக குரூப்பில் போட்டுட்டேன். 51,000 51,200 இன் பிட்வீன் கன்சல்டேஷன். ஸோ வெயிட் டு பிரேக் அப் சைட் ஆர் டவுன் சைட் அன்டில் டோன்ட் ட்ரேட் பிகினர்ஸ்ன்றதை போட்டேன். ஓகே சரிங்களா. ஸோ அதே மாதிரி கால் சைடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா 50 51,500 51,627 அபவ் சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுன்றதை முன்னாடியே நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி செல் ஆன் ரைஸ் அப்படின்றதையும் நான் மெசேஜ் போட்டேங்க நண்பர்களே. ஓகே கைஸ், அதே மாதிரி 49,787 ரீடெஸ்ட் டவுன் சைட் ஸ்டில் பெண்டிங், பாசிபிள் டு ஃபால் அப் டு தட் லெவல் ஆஸ் பர் ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இன் மை வியூ ஃபாலோ அவர் பிஇபி லெவல்ஸ் கைஸ் அப்படின்றத தெளிவாக 12:48க்கு நான் சொல்லியிருப்பேன் இந்தியா டைமுக்கு. சரிங்களா, ஸோ பாருங்கள் மார்க்கெட் எந்த அளவுக்கு பாருங்கள் அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போகிறான் பாருங்கள். 51,100 பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல்லேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதாங்க மார்க்கெட்டு. ஸோ நம்ம சொல்கிற லெவலை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூரம் நமக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். போனஸ் பாயிண்ட்டே 165 பாயிண்ட்டு. நம்ம டார்கெட் வந்து 480 பாயிண்ட் பிஇபி லெவல்லேருந்து கிடச்சிருக்கு. 51,100 புட் ஆப்ஷன். இவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு எல்லா டார்கெட்டும் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல நண்பர்களே, டார்கெட்டு இதுதான் என்ட்ரி ப்ரைஸு, இதுதான் டார்கெட்டுன்றதை ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த அளவுக்கு அக்யூரசி யாருமே பிகினர்ஸ்னு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் நீங்கள் வந்து
யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து வரக்கூடிய இந்த தை மாதத்துலேருந்து விஐபி குரூப்னு சொல்லி ஆரம்பித்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த லெவல்ஸை தரப்போகிறோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன சார்ஜஸ் என்ன அப்படின்றத நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன், இல்லை குரூப்லேயே நான் தை மாதத்துக்கு அப்புறம் போட போகிறேன். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம ப்ரிடிக்ஷனில் நடந்த இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள். இங்கே பாருங்கள் 51,200 புட் ஆப்ஷன் பாருங்கள், மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நண்பர்களே, பிஇபி லெவல் 264 பிரேக் பண்ணி மேலே வந்து 418 பாயிண்ட் நம்ம எல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் பாருங்கள், இன்னமும் மேலே போயிட்டு தான் இருக்கான். எக்ஸ்ட்ரா போனஸே 306 பாயிண்ட். நம்ம டார்கெட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 306 பாயிண்ட் தந்திருக்கான் பாருங்கள். இது எல்லாமே லைவ் மார்க்கெட் ப்ரூஃப் உங்களுக்கு. ஓகே கைஸ், ஸோ அதேமாதிரி 51,000 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இவன் வந்து முன்னாடி R5 வரும் தான் டார்கெட் அடிச்சிருந்தான், இப்போ பாருங்கள் எல்லா டார்கெட்டும் அடிச்சிட்டான். இது என்னது 51,000 புட் ஆப்ஷனா? நம்ம டார்கெட் தந்துடுறது 1004 தான் சரிங்களா. இது R5ன்னு சொல்லக்கூடாது, இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் சரிங்களா. நம்ம டார்கெட் வந்து பிஇபி லெவலில் 873 ப்ளஸ் 945 951 1004 தான் நம்ம டார்கெட்டு. அதுக்கப்புறம் வரது வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் 1355 1374 1420 நான் வந்து இதில் தந்திருப்பேன் பாருங்கள். ப்ளஸ்ன்னு போட்டு 1420 வரையும் தந்திருப்பேன் சரிங்களா. 1004க்கு அப்புறம் 1420. ஸோ 1420 அடித்து தூக்கிட்டான் லெவல். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போனஸ் லெவலாம் சொல்லியிருந்தோம். இந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போவான்றதை ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து டார்கெட்டை அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக மேலே மூவ்மெண்ட் தந்துட்டுருக்கான். ஓகே கைஸ், இது வந்து 1004 வரைக்கும் தான் நமக்கு பிஇபி லெவல்லேருந்து டார்கெட். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 130 பாயிண்ட் தான் நமக்கு டார்கெட்டு. அதுக்கு மேலே எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கள் போனஸாக, 450 பாயிண்ட்டு நண்பர்களே. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் 51,000 புட் ஆப்ஷன். அதுவும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. 51,000 பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை தெளிவாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி நம்ம ஃபிபனாச்சியில் நமக்கு 898 பாயிண்ட் கிடச்சதுன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரேஞ்ச் இன்னும் பெருசாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கான். இந்த மொமெண்டம் நம்ம வந்து கம்பேர் பண்ணோன்னா இந்த 904லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1009 பாயிண்ட் கிடச்சிருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம யாரும் லைவ் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலை விருப்பம் உள்ளவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி பெய்டு குரூப்பில் விஐபி ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ அதே மாதிரி 50,700 வந்து இன்னும் ஸ்டில் பெண்டிங் இருக்குது. இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு போகாமல் இங்கேருந்து ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ தூரம் போகணுன்னு நான் வந்து புட்டை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 50,700 600லாம் வந்து என்ன கால் சைடில் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனோட அவன் எப்போ வீக் ஆவான்னா 50,700 வந்து 427 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கால் ஆப்ஷன். அப்போ அந்த நேரத்தில் வந்து இவன் வந்து இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து 1237லேருந்து 1500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 200 பாயிண்ட் வந்து இங்கே கீழே விழுகும்போது கால் சைடில் இவன் வந்து மேலே வந்து அந்த 200 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுவான் சரிங்களா. 50,800 50,700 50,800 50,900 51,000 புட்டு 51,100 51,200 51,300 51,400 51,500. ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே அமேசிங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாருங்கள் நண்பர்களே. இதுவும் ஒரு நம்ம ஃபிபனாச்சி சார்ட் தான். இந்த சார்ட்லேயும் வந்து நம்ம நேற்று இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஃபிபனாச்சி உங்களுக்கு ட்ரா பண்ணுன்றதை ட்ரா பண்ணி நான் மார்க் பண்ண லெவல்ஸ். இது லைவ் மார்க்கெட்டில் லைவ் வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த லெவல்ஸை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன். ஓகே கைஸ், அந்த லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கீழே வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி கீழே போயிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கும் கீழே போனோன்னா இப்போ 49,500 வரைக்கும் கீழே விழுகிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அடுத்த டார்கெட் வந்து கீழே வந்து
49 நான் சொன்ன அந்த லெவல் வந்து 1 மொமெண்ட். 49,787. 787. ஸோ இந்த லெவல் வரதுக்கு வாய்ப்புகள், ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு 787. ஸோ இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த லெவல் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த இடம் தான் அது. ஓகே கைஸ், அதாவது 19 நவம்பர் 2024 அன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே புல்லிஷ் மொமெண்டம் போயிருப்பான். இங்கே பாருங்கள், அதுதான் இந்த இடம். ஸோ நான் சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்ததும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ப்ராஃபிட் வந்து ஹோல்ட் ஆகும். இல்லைனா பெருசாக வந்து பையர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து முக்கியமான ஜோனில் பையர்ஸ் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் தருவாங்க. அப்போ சடனாக மேலே மூவ் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ ப்ராஃபிட்டை தான் இருப்பீங்க. சரி, அந்த ப்ராஃபிட்டை இழக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எப்போவுமே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பூம் தந்திருக்கான், சரிங்களா? ஒரு 3% மேலே போயிருக்கான். ஸோ அதனால் இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனு. இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக நல்ல கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 49,787ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ஃபிபனாச்சி சார்ட்டை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலோட ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸ் அக்யூரசி 100% இல்லை, அதுக்கும் மேலே பல மடங்கு 10 மடங்கு நமக்கு ஒரு அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே கைஸ், நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் டைரெக்டாக டெலகிராம் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதில் போயிடுறீங்க. இப்போ நேற்று இருந்ததுக்கு இப்போ இன்றைக்கி 5 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் இப்போ வந்து நம்ம தை மாதத்துலேருந்து ஜனவரி 15க்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து பெய்டு மெம்பர்ஷிப் விஐபி குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு மட்டும் இந்த லெவல்ஸ் நான் வந்து ஸ்பெஷலாக தரப்போகிறேன் டார்கெட்டோட, சரிங்களா? எங்கே டார்கெட்டு, எங்கே சப்போர்ட்டு அப்படின்றத நான் தருவேன். ஸோ லைவ் மார்க்கெட் சப்போஸ் நான் இல்லைனா கூட நீங்கள் வந்து நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க. பிஇபி லெவலில் கரெக்டாக வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால், ஸோ இந்த ஓப்பன் ஆன லெவல்லையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று முடியும் போது எந்த இடத்துல முடிகிறான், 50,900. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அதே ரேஞ்சு 51,000, 50,900, 51,000க்குள்ளே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கால் அண்ட் புட்டு நீங்கள் வந்து ரெண்டு சைட்லேயுமே, அதாவது 51,100 அதில் வந்து புட் ஆப்ஷனும், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 50,800 கால் ஆப்ஷனும் வந்து நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு வைங்க. நம்ம பிஇபி லெவலில் என்ன லிமிட் ஆர்டரோ அந்த லிமிட் ஆர்டரை போட்டு வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பிஇபி லெவலில் யார் பிரேக் பண்ணுறாங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கால் அந்த ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எது எக்ஸிக்யூட் ஆகல நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெண்டுமே ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகாது, சரியா? அது இப்போனா சைட்வேஸில் இருந்தால் மட்டும்தான் சம்டைம்ஸ் வந்து ரெண்டு சைடும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட்டான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடு எப்போவுமே என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. இதனாலனா ரெண்டு பேருமே வந்து பிஇபி லெவல் கீழே தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து நார்மல் டேஸில் லிமிட் ஆர்டரை போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்குவோம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் வரும்போது நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ எந்த சைடு மார்க்கெட் மூமெண்டம் போதோ அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க.
ட்ரேட் ஆகாத இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டுருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் இழந்த நஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து மீட் எடுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். கூட்டி கழித்து பார்த்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 100% நான் வந்து கேரண்டி, நம்பிக்கை எனக்கு இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் வந்து லைவ் மார்க்கெட்டை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ஜோன் வந்து ஏன் க்ரீன் பாக்ஸ் நான் போட்டு வச்சேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி க்ரீன் பாக்ஸும் அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் லைனும் நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதனாலன்றது இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறனோ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பையர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ ஓகே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.